உங்களுடைய சிந்தனைகள் செயல்பாடுகள் எல்லாமே வந்துட்டு நல்லதையே பற்றி நினைக்கணும். நம்முடைய சிந்தனைகள் வந்து மேன்மைப்பட்டதா இருக்கும்போது நமக்கு ஒரு குறையுமே வராது, எல்லாமே நல்லது நடக்கும். நல்லது நடக்கும் போது தான் நம்முடைய பெற்றோர்களுக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரு பெரிய கடன் அதுதான். உங்களுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்துட்டு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாங்க, வைக்கிறாங்க, நம்ம குழந்தை நம்ம பையன் நல்லா இருக்கணும், வாழ்க்கையில் நமக்கு வந்து நல்லபடி நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும், அவருடைய வாழ்க்கையில நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தை அனுப்பும்போது நான் அப்படியெல்லாம் ஆக மாட்டேன், நான் என் போக்கெல்லாம் போகணும் யாராவது நினைச்சது அது மாதிரியான ஒரு செயல்பாடு எதுவுமே இல்லை. ஸோ எல்லாருமே வந்துட்டு நம்ம எல்லாரும் நாட்டு மன்னர்கள், எல்லாருக்கும் நமக்கு வந்துட்டு அந்த பற்றுதல் இருக்கு, நாட்டு பற்று இருக்குது, தேசப்பற்று எல்லாமே இருக்குது. அதனால வந்துட்டு எல்லாருக்கும் அந்த வாய்ப்புகள் வந்துட்டு நமக்கு நிறைய இருக்கிறதுனால ஒவ்வொருத்தரும் நம்ம வந்துட்டு மனசுல நினைச்சுக்கிட வேண்டியது நம்முடைய எதிர்கால வாழ்வு வந்துட்டு முன்னேற்றம் வந்துட்டு நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒவ்வொருத்தரும் அந்த நீங்க மனசுல வச்சுக்கிட்டு உங்களுடைய செயல்பாடுகள் அதுக்கு தகுந்தாப்புல இருக்கணும். நான் எல்லாம் அப்படி போவோம் இப்படி போன மனசுல நினைச்சுக்கிட்டு நம்முடைய செயல்பாடுகள் வந்து வேற மாதிரி போயிட்டு வச்சுக்கோங்க, ஒண்ணுமே வந்துட்டு அது பிரயோஜனம் இல்லாத போயிடும். அந்த குறிக்கோளுக்கு அந்த லட்சியத்துக்கு வந்துட்டு சீரும் சிறப்போடு வரணும்னா உங்களுடைய லட்சியத்தை நோக்கி நீங்க பயணிக்கணும். அதுக்கு ஏற்ப உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு தன்னம்பிக்கை வந்துட்டு கொடுக்கணும். தன்னம்பிக்கையோடு விடாமுயற்சி உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் அந்த விடாமுயற்சிக்கு ரொம்ப முக்கியம். மனசாட்சி நமக்கு எப்படி தன்னம்பிக்கை இருக்கோ அதே மாதிரி விடாமுயற்சிக்கு ரொம்ப முக்கியம். உறுதியேற்போம் உறுதியேற்போம் உறவை சொல்லி உறுதி. அம்மா, அப்பா, ஆசிரியர் மற்றும் இறைவனை தொழுது உடல் பலம், மனபலம், அறிவு பலம், அலைபேசி, கணினி, இணையதளம் போன்ற மின்னணு சாதனங்களை கல்வி வளர்ச்சி போன்ற நல்ல காக்க அயராது பாடுபடுவோம் என ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட்டுக்கு இன்டிமேஷன் கொடுங்க, அவங்க பேரண்ட்ஸ்க்கு இன்டிமேஷன் கொடுங்க. அதுக்கப்புறம் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகுன்னு சொல்லிட்டு கரூர் மாவட்டத்துல மாவட்ட ஆட்சியரோட தலைமையின் கீழே செயல் சொல்லாமே குழந்தைங்க அவங்களாவே எனக்கு இது பிடிக்கல, எனக்கு இந்த விஷயத்துல இருந்து நிறைய இங்க நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, சாதனை பண்ணக்கூடிய ஒரு தளமாகவும் இந்தியா இருக்கு. இப்ப நம்ம நாட்டுல அப்துல் கலாம் போன்ற விஞ்ஞானிகளை தந்த நாடு. இப்ப நீங்க எல்லாம் உட்காந்துருக்கீங்க, உங்கள எத்தனை பேர் விஞ்ஞானிகள்னு யாராவது கணக்கு தெரியுமா? இப்ப எத்தனை டாக்டர்கள் உருவாக போறீங்கன்னு தெரியுமா? எத்தனை இன்ஜினியர்கள் உருவாக போறீங்க யாருக்காவது தெரியுமா?